இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜனனி, துளசி சிவா 2 பேரையுமே காணோம். என்னது 2 பேரையும் காணுமா? இந்த நேரத்துல 2 பேரும் எங்க போனாங்க? ஹலோ, எதுக்கு டென்ஷன் ஆகுற? காவேரியும் தான் காணோம். சோ நோ டேஞ்சர். என்ன துளசி, ஐயா எதுக்கு நடுராத்திரியில் சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நாளைக்கு ஆடி கடைசி வேலைங்க ஐயா. விரதம் இருந்து சாமி கும்பிடணும். அப்படி இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. அதுக்காக தான் அம்மன் சிலைய செய்யறியா? ரொம்ப அழகா இருக்குமா? அச்சஸ் எல்லாம் அம்மன் மாதிரியே இருக்குல்ல? அம்மன் மாதிரி இல்ல, அம்மன் தான். அம்மன் தான், அம்மன் தான். விசலாச்சி, குடும்பத்து பொண்ணுனா இப்படி இருக்கணும். மருமகன்னா இப்படி வந்து சேரணும். அதான் வந்துட்டாளீங்க. சிவாக்கு வேணா மனைவியா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு துளசி தான் மருமகன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்களாம் வந்தீங்க? அமராவதி, எல்லாரையும் கூட்டிட்டு போ. ஏமா, இதெல்லாம் நாங்க பார்க்க கூடாதா? ஆமா, அம்மனுக்கு எங்க உடம்ப காணோம்? இந்த நொட்டையெல்லாம் சொல்லாம இருக்கணும் தான் ஆமா போக சொன்னாங்க. இந்த நொட்டனா என்ன சிவா? நொட்டைன்னா வேற. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு போய் தூங்க. மாமா, வேணும்னா போட்டி வச்சுக்கலாமா? துளசியா நானான்னு போட்டி வச்சு பாத்துக்கலாமா? எதுல போட்டி? பிரார்த்தனத்திலையா? ஏண்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க. சிவா, முதல்ல இந்த துளசியோட எங்களை கம்பேர் பண்றத முதல்ல நிப்பாட்டு. அவளும் நாங்களும் ஒண்ணா? அதை எப்படிமா கம்பேர் பண்ண முடியும்? நீங்க எல்லாம் மனுஷியே இல்லையே. உங்களை எப்படி துளசியோட கம்பேர் பண்ண முடியும்? இது பாரு, இந்த குடும்பத்துக்காக ஏதாவது நீ செஞ்ச நல்ல காரியம் ஒன்னு சொல்லு பாப்போம். ஏ துளசி, எங்களை திட்ட வைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நீ பண்ற? நான் எல்லா வருஷமும் ஆடி வெள்ளி அம்மனை கும்பிடுவேன். அதுக்காக தான் நான் செஞ்சேன். உங்களை திட்ட வைக்கணும்ன்றதுக்காகலாம் இல்ல. அது என் வேலையும் இல்ல. ஏய் பத்மா, குரூப்பா சுத்தி என்னத்த சாதிச்ச? ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்க, அவளையும் கெடுத்துதான் வச்சிருக்க. ரம்யா, துளசிக்கு இந்த மாதிரி உதவி பண்ணி புண்ணியத்தையாவது தேடிக்கலாம்ல? அப்பா காதுல வாங்குறாங்களான்னு பாத்தீங்களாப்பா? திமிருடா, வேற ஒண்ணும் இல்ல. துளசி, நீ என்ன பண்ணாலும் அவங்க அப்படிதான் திட்டுவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காம அம்மனை அழகா பண்ணு, சாமிய விசேஷமா கும்பிடலாம். தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருப்பமா, நீ செய். சரிங்க பாட்டி. செல்லக்குட்டி, காவேரி, வா. நாங்க போய் படுக்கிறோம். சரிங்கப்பா. பாய். மேடா. என்ன பண்ணலாம்? பார்க்க அழகாதான் இருக்கு. அதுக்காக விட்டுற முடியுமா? இப்ப சிலைய அழிக்கிறோம், அப்புறமா துளசிய ஒழிக்கிறோம். எப்படி? என்ன கவிதையா? எஸ். அமராவதி, நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். இந்த சிலைய கிணத்துக்குள்ளேயே போட்டுடலாம். சரி, தூக்கலாமா? சரி, எடு. ஹேய், அம்மனை தூக்கி கிணத்துக்குள்ள போடு. என்னது, எதுக்கு சிலையை தூக்கி போட சொல்றா? சொல்றது ஒண்ணு காதுல வெளியே என்ன? அப்பதான் நம்ம மாட்டிக்காம இருக்கலாம். சிலைய கிணத்துக்குள்ள தூக்கி போடு. எதுக்கு கிணத்துக்குள்ள தூக்கி போட சொல்றான்?
ஒருவேளை போலீஸ் வருதோ? போடு. ஓடுன்னு சொல்றல. காரணம் இல்லாம போட சொல்ல மாட்டான். பேசாம போட்டுற வேண்டியதுதான். நாளை கூட வந்து எடுத்துக்கலாம். என்ன இது? ஒரு சின்ன சிலையில இருந்து இவ்வளவு பெரிய சத்தம் வருது. யாரும் முழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க போயிடலாம். போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க போங்க. சீக்கிரம். அக்கா போங்க. யாராவது வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்ப்பா. வாங்கம்மா. சரி வாங்க போலாம். அம்மா, அம்மனை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம குலதெய்வத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம குலதெய்வமே போயிச்சம்மா. அம்மா, போலீஸ் டாக் வந்துட்டு இருக்குமா, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாமா? அம்மன் எங்கேயும் திருட்டு போகல. அம்மன் அவ விரும்பின இடத்துக்கு தான் போயிருக்கா. அங்க சிறப்பா இருக்கா. நாளைக்கே இங்க திரும்பி வந்துருவா. அவளை நினைச்சு இங்க யாரும் அழவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இதனால கோயில் விசேஷம்லாம் நிக்க வேண்டாம். இன்னைக்கு கடைசி ஆடி வெள்ளிமா. அம்மன் இல்லாம எப்படிமா? ஓ,